விஷால் வந்து நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட கேட்டிருக்கேன். ஆன்ட்டி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே வந்துட்டு அவங்க சித்தி வந்துடுறாங்க. எங்கே இசையை காணும்னு சொல்லி கேட்க அவுட் ஹவுஸில் இருக்காங்க. வர்ஷினி ராகுவுக்கு பேசிட்டு அவங்களும் அவுட் ஹவுஸில் இருக்கான்னு சொல்கிறாங்க. வர்ஷினியும் ராகவும் எப்படியாவது இசையும் இவங்களையும் ஒன்றா சேர்க்கணும், அவங்க தம்பியும் நம்ம ஒன்றா சேர்ந்துட்டும் சந்தோஷமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அவங்க 2 பேரையும் பேச வைப்போம் ஈவினிங்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்துட்டு ஏதோ ஒரு ஐடியா வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவும் சூப்பர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. சுபத்ரா அந்த சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்றாங்க சந்தோஷமாக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பானுமதி ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க ஆள்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே ராகவ் வந்துட்டு அந்த டெண்டர் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்ன பண்ணுற, ஜூஸில் வந்துட்டு மயக்கம் வந்து கலந்து கொடுத்துட்ற, அவன் வந்துட்டு அதனால் மயக்கம் ஆகிடுவான், போகிற வழியிலே அவன் வந்துட்டு வரமாட்டான், அப்புறம் நான் ஆளுங்களை அனுப்பிச்சு அவன் எவ்வளோ கோட் பண்ணிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நான் அந்த டெண்டரையும் எடுத்துகிட்டு மருமகள் வந்த நேரம் டெண்டர் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுபத்ரா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானை போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராகவுக்கு கலந்து கொடுத்துறாங்க. இப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது என் மருமகள் வந்த நேரம் நல்லதாக எல்லாமே நடக்கும்டா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. ராகவ் வந்துட்டு காரில் உட்காந்த உடனே வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிட்டு, ஏன்னா அவங்க அத்தை கொடுத்த ஜூஸை வந்துட்டு குடிச்சிருப்பாங்க, அதனால் ஒரு மாதிரி டவுசியாகவே இருப்பார். அப்புறம் வந்துட்டு கிளம்பிடுவார் இப்படியே ஒரு வழியாக. ஆனால் போகிற வழியில் அவருக்கு அப்படியே இதுவாகி எங்கேயோ ஒரு இடத்துல போய் முட்டி அப்படியே மயக்கம் போட்டுருவார். ராகவ் இன்னும் வரல அந்த டெண்டர் நடக்கிற இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் வரும் அவங்க மேனேஜர்கிட்ட வந்து சுபத்ராவுக்கு. உடனே என்னாச்சுன்னு தெரியலன்னு ராகவ் கால் பண்ணுறாங்க. ராகவ் ஃபோனே எடுக்கலன்னு உடனே விஷாலை போய் பார்க்க சொல்கிறாங்க. விஷால் பைக்கில் போய் பார்த்தா அவங்க அண்ணன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு கதவை திறந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு அவர் ஏதோ சேராக சாப்பிட்டு இருக்காரு, அதான் மயக்கம் ஆகிட்டுருக்காரு, எதுவும் இருந்தாலும் அவர் கண்மூச்சு பிறகு தான் சொல்ல முடியும், 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்னத்த கவலைப்படாதீங்க, அதான் நல்லா தானே இருக்கிறாருன்னு இசை ஒரு பக்கம் சொல்ல, இல்லைம்மா இது முக்கியமான டெண்டர், இது எடுக்காமல் போச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்ட்டு சுபத்ரா சொல்ல, அவ்வளோதானே, நான் நிறைய மினியேச்சரெல்லாம் நிறைய கம்பெனிக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு கிளம்பி அந்த டெண்டர் நடக்கிற இடத்துக்கு போங்க, நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுங்கள், உங்கள் மெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சுபத்ரா ஒரு பக்கம் சந்தோஷமாக வந்துட்டு கிளம்புறாங்க. அவங்க கொடுத்த இயர்ஃபோனை வந்துட்டு காதில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுது, இசை மூலமாக இந்த டெண்டர் கிடைக்க போகுது, பானுமதி நினச்சது மொத்தம் க்ளோஸ் ஆக போகுது, இன்னும் அவங்க மருமகளை கொண்டாட போகிறாங்க சுபத்ரான்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.